ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோ என்னன்னா, பொம்பளை பிள்ளைங்களை பற்றின வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க முதல்ல அதுக்கு காசு, சொத்து இதை நீங்கள் சேர்க்கறத விட அந்த பெண் குழந்தைக்கு கல்விங்கிற ஒரு சொத்தை நீங்க சேர்த்து வச்சாலே போதும். சரிங்களா? அது எதுக்கு சொல்றேன்னா, நாம இப்ப பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். சரிங்களா? இப்ப ஒரு வீட்டுல ஒரு குடும்பம்னு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேர் இருக்கிறப்ப இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பையனை தான் மெயினா படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சு நம்ம பையன் இருக்கான், பையனை படிக்க வச்சு அவனுக்கு நம்ம நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழியை நாம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நம்ம பெற்றவங்க நினைப்போம். சரிங்களா? அடுத்து 2வது பொம்பளை பிள்ளை இருக்கும். பொம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை இன்னொரு இடத்துக்கு கட்டி கொடுக்க போற பிள்ளை, இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய பிள்ளை. அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க போற பிள்ளை தானே, அது அங்க போய் பொழைச்சிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்குவாங்க. அப்படி நீங்க நினைக்க கூடாது, அது தப்பு. சரிங்களா? அது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆச்சுன்னா அதை அதுக்கு நகை நட்டு போட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் செஞ்சு இன்னொரு இடத்துக்கு நாம கட்டி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்ப கட்டி கொடுத்த இடத்துல கட்டி கொடுக்குறப்ப நல்ல வசதியா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கு அப்புறம் உங்க குழந்தை, உங்க பொண்ணு ஒரு தாயாகி அந்த ஒரு ஃபேமிலி ஆகி இருக்கிறப்ப குழந்தைங்க அப்படியே டெவலப் பெரிய பிள்ளையாக அப்ப ஃபேமிலியில கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும், அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுல ஒரு ஆள் தான் சம்பாதிப்பாங்க. அந்த ஒரு ஆள் வருமானத்தை வச்சு அந்த ஃபேமிலிய நடத்த முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, நம்ம பொண்ணை நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் பத்தாது, அதுக்கு நகை நட்டு போட்டு சீர்வரிசை செஞ்சு கட்டி கொடுக்கறது மட்டும் பத்தாதுங்க. கல்விங்கிற ஒரு செல்வத்தையும் நம்ம பொம்பளை பிள்ளைக்கு நம்ம முக்கியமா கொடுக்கணும். நகை நட்டு காசு பணம் அது அப்புறம். புரியுதா? முதல்ல கல்விங்கிற செல்வத்தை தான் நாம பொம்பளை பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவமா சீர்வரிசையா கொடுக்கணும். இதை பெற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த நம்ம பொண்ணை நல்லா படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம பொம்பளை பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும். ஆம்பளை பசங்க தான் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு நீங்க போடக்கூடாது. ஏன் பொம்பளை பிள்ளைங்களையும் படிக்க வைக்கலாம். பொம்பளை பிள்ளைங்களும் குடும்பத்தை நடத்துவாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க. இதை முதல்ல பெற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பொம்பளை பிள்ளை தானே, இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய பிள்ளை தானே, அதை போய் எதுக்கு நம்ம படிக்க வச்சுக்கிட்டு, போதும் ஒரு 8வது 9வது 10வது படிக்குதா போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வீட்டில் வச்சிருந்துட்டு உடனே அதை கட்டி கொடுத்துருவோம். அது கட்டிக்கிட்டு போற இடத்துல அது குடும்பமாகி அது குடும்பத்துல கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை வரும். அப்போ ஒரு ஆள்
உங்கள் பொண்ணை நீங்கள் படிக்க வச்சுருந்தீங்கன்னா அது பிற்காலத்துக்கு அது குடும்ப சூழ்நிலை காரணமாக சிறு சிறு கஷ்டங்கள் வரும். அப்போ நீங்கள் அந்த உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு சீர்வரிசையாக கொடுத்த கல்விங்கிற செல்வம் உங்கள் பிள்ளைக்கு உதவும். இதை நல்லா நீங்கள் பொம்பளை பிள்ளைங்கள பெற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் பிள்ளைய நீங்கள் படிக்க வச்சுருந்தீங்கன்னா அது குடும்பத்தில் கஷ்டம்னு வர்றப்ப நாளைக்கு அது படித்து அதோட சர்டிஃபிகேட்லாம் கையில் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் கொடுத்து அது ஒரு இடத்துல வேலை செஞ்சுச்சுன்னா அப்போ அதோட குடும்பம் நல்ல வேற லெவலாக போகும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேளுங்க, நீ என்னம்மா படிக்க ஆசைப்படுற சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லா படிக்க வைங்க. படிக்க வச்சிங்கனாவே அதுக்கு நீங்கள் காசு பணம் சொத்து சுகம் கொடுக்கறத விட கல்விங்கிற செல்வத்தை நீங்கள் வரதட்சணையாக கொடுத்தாவே உங்கள் பொம்பளை பிள்ளை நல்லா பொழைச்சிக்கும். இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைங்க. படிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. சரிங்களா? ஒரு 2 விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? கல்வி அடுத்தது மனுஷரோட உசுறு. இந்த 2 மட்டும் நீங்கள் கோடி கோடியாக அள்ளி கொட்டினாலும் யாருக்கிட்டையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு நார்மலாக ஒரு உசுருக்கே ஒரு சின்னதாக ஒரு இது சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்கன்னு வச்சுக்கோங்க. கோடி கோடியாக லட்சமாக டாலர் கணக்கில் உங்கள் கையில் பணம் இருக்கு. ஆனால் நம்ம மனுஷரோட உசுரை அந்த டாலர் கணக்கில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணாலும் நாம் அந்த உசுரை விலை கொடுத்து வாங்க முடியாது. சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கல்வியும். கோடி கோடியாக நீங்கள் கொட்டினாலும் அந்த கல்வியை மட்டும் யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் என் கண்ணுப்பட நான் பார்த்துருக்கேன். பொம்பளை பிள்ளைங்களை குறிப்பிட்ட அளவு தான் படிக்க வைக்கிறாங்க. குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா உடனே கட்டி கொடுத்துட்றாங்க. இப்படியெல்லாம் இல்லை, இருக்கக்கூடாதுங்க. இனிமே இருக்க காலகட்டத்தில் இப்போ ஒரு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காங்க. உங்கள் பொண்ணையே பார்க்க வராங்க. அப்போ அவங்க வந்தோன்னே என்ன கேட்பாங்க? எடுத்தோன்னே எத்தனை பவுன் போடுறீங்க, என்ன சீர்வரிசை செய்கிறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன படிக்க வச்சுருக்கீங்க, முதல்ல அதை தான் கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க குழந்தை பொம்பளை பிள்ளைங்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கல்விங்கிற செல்வத்தையும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சீர்வரிசையாக கொடுத்தீங்கன்னா அதோட வாழ்க்கை அதோட கஷ்ட டயத்தில் உங்கள் பொண்ணு கஷ்டப்படுறப்ப அந்த கல்விங்கிற செல்வம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற காசு பணம் நகை நட்டு அதெல்லாம் உதவாது. கல்விங்கிற செல்வம் மட்டும்தான் உங்கள் பொண்ணுக்கு உதவும். லைஃப் லாங் அந்த பொண்ணோட உடம்புலேருந்து உசுறு போகிற வரைக்கும் அந்த கல்விங்கிற செல்வம் உதவும். இதை நல்லா பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க நல்லா தெரிஞ்சுக்குவோம். அதனால் பொம்பளை பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. சரிங்களா? எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நிறைய நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால் இதை ஒரு வேண்டுகோளாக என்னோட வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன். பெண் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. படிக்க வச்சு அது நல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையாக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?